ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோக்குள்ள வரேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பெரிய வீடியோ போட்டு. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலில் மாதுளம்பழம் அல்வா செய்ய போறோம். நம்ம அதுக்கு வந்து நான் மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மாதுளம்பழம், நல்ல பெரிய மாதுளம்பழம் ஒன்று உரிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு. அப்புறம் பாருங்கள், சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை தேவை. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் தேவை. இப்போ நம்ம இந்த மாதுளம்பழத்தை அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்கள், மாதுளம்பழத்தை நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து மாவை வந்து நம்ம தான் கரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ கரைக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வடச்சட்டியை வச்சுட்டோம். அடுப்பத்தை வச்சாச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரியை போட்டுடலாம். நெய் சூடாகட்டும். இப்போ முந்திரியை போட்டுடலாம். இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சு நம்ம அடுத்தது பார்க்கலாம். முந்திரி நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இனி அடுத்தது வந்து இதில் நெய் இருக்குது சட்டியில். அப்படியே நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம். நம்ம இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கைவிடாமல் கலக்கணும். இது கூடவே நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழ ஜூஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கி விடலாம். கெட்டிப்படாமல் கலக்கணும். நல்லா கெட்டியாகுது. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதையும் போட்டாச்சு. இது கூடவே நம்ம நெய்யும் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விடுவோம். கலர் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டிப்படாமல் நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆகுது நமக்கு. இங்கே பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் வந்து மாதுளம்பழ ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். அதுவே நல்லா தான் இருக்கும். நான் போட்டிருக்கேன். இப்போ நான் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று எடுத்துடலாம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் எடுத்து வச்சலாம். அதில் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நமக்கு மாதுளம்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. கலரும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இதை அம்மா கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அம்மா என்ன டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக அல்வா செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுவா. ஆமாம், நானே உங்களுக்கு தரேன். இருங்க. பிங்க் கலர் இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எல்லாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எங்களுக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். பாய்.